வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்பதான் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு தலைவர் குடுத்திருந்தாரு. அதுக்கு காரணமா சில விஷயங்கள் இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிரஸ் மீட் தலைவர் குடுத்திருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா, சமீபத்துல சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிலர. அவங்கள ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்க பண்ற கமெண்ட்ஸ போய் நம்ம வாசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தற்குறின்னு சொல்றாங்க. சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அவங்களுடைய போக்க அவங்க மாத்திக்கிட்டு, நல்லத்தனமா நடந்துக்கிட்டு, நல்ல விதமா பேசிட்டு, நல்ல வார்த்தைகள பேசிக்கிட்டு, அந்த மாரி இருக்கணும். அது கிடையாது. இன்னும் மோசம். எடுத்த உடனே தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நெறைய விஷயங்கள்ல குழப்பங்கள கிரியேட் பண்ணாங்க. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் இந்த பிரஸ் மீட் குடுத்தாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு தலைவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பிரஸ் மீட் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே கரெக்ட் தான் தலைவர் பண்ணது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இதுக்கு முக்கியமா ஒரு வீடியோ இதுக்கு காரணமா அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் காரணமா அமைஞ்சது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சார், விஜய் முதல்வரா பொறுப்பேற்றிருக்காரு. பாத்தீங்களா? இதுதான் அந்த வீடியோ. அதாவது ஏர்போர்ட்ல தலைவர் ஃபிளைட்டுக்கு போறதுக்காக உள்ள போகும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, விஜய் சிஎம் ஆயிட்டாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த இடத்துல தலைவர் எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய நியூஸ் சேனலுடைய இதுல அந்த வீடியோவை போட்டு இன்ஸ்டால ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர் பதில் சொல்லாம போயிருக்காரு அப்படிங்கிறது இது விஷயம் கிடையாது. வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவரு பதவிக்கு வரும் பொழுது வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாச்சு. அவர் அவங்க சைட்ல இருந்தும் ரிப்ளை ட்வீட்டும் போட்டாச்சு. அது முடிஞ்சது. திரும்ப திரும்ப அவர் சிஎம் ஆயிட்டாரு, அவர் சிஎம் ஆயிட்டாரு, அவர் சிஎம் ஆயிட்டாரு. போற இடத்துக்குலாம் அந்த சொன்னாங்கல்ல, இந்த காக்கா கொத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாங்கல்ல, அது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா அந்த வீடியோல. இதுக்கு தலைவர் இந்த பிரஸ் மீட்ல பதில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்தலாம். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சட்டன் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியுது எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இதுதான் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே இவர் ஓடி உங்களுக்கு பதில் சொல்லணுமா? ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அந்த நிறுவனம் இந்த மாதிரி கேவலமான வீடியோஸ் எல்லாம் நீங்க போடுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு கேமரா கிடையாது, ஒரு மைக் கிடையாது, ஒரு பிரஸ்காரங்க கிடையாது, ஒரு பத்திரிகையாளர் கிடையாது, எதுவுமே இல்லாமலாம் நீங்க ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா கையில இருக்கிற மொபைல் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னே அங்கங்க நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எடுத்து போடுறாங்க பாருங்க. அதுவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆக்சிடென்ட் வந்தா ஓடி போய் ஹெல்ப் பண்ணு. அந்த இடத்துல நீ ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்து அதை காசு பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை இப்ப நிறைய நடக்குது. அதனாலே நிறைய பேர் என்ன இது பண்றாங்கன்னா, கையில இருக்க மொபைல் அப்படியே கேமரா வச்சுக்கிட்டே அப்படி தெரியுறது, யாரடா வருவாங்க, எங்கடா சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒருத்தர் மொபைல வச்சுக்கிட்டு போய் கேட்டிருக்காரு, அவர் சிஎம் ஆயிட்டாரா என்ன சொல்றீங்கன்னு. இவர் பதில் சொல்லாம போயிட்டாராம். அதாவது ஒரு மொபைல முகத்துக்கு நேரம் அப்படி காமிச்சுக்கிட்டு ஒரு செலிபிரிட்டி கிட்ட நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எத்தனை செலிபிரிட்டி உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க? தலைவருக்கு அந்த அவசியம் கிடையாது. அவர் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. சும்மா நீ பண்ணு அப்படின்னோன்னா நம்ம குழந்தைகளை சொல்லுவோம் இல்லையா, மொபைல்ல கேமரா எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டு பாடு, ஒரு டான்ஸ் ஆடு, எல்லாரும் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொந்தக்காரன் வரும்போது ஏபிசிடி பாடிக்காமி, ஒரு ரைம்ஸ் பாடிக்காமி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க தலைவரை. அவங்க வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுமே அவ்வளவு கோவம் தான் வந்தது. எப்படி நீங்க கேட்பீங்க, ஒரு பிரஸ் மீட் கிடையாது, அங்க ஒரு பத்திரிகைக்காரன் கிடையாது, யாருமே கிடையாது, சும்மா போறவங்க வரவங்க எல்லாம் கேள்வி கேட்டா தலைவர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா?
அதுக்குதான் வந்துட்டு தலைவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு. யாரோ ஒருத்தர் ஒரு மொபைல கொண்டு வந்து நீட்டினாங்க, அங்க வந்து நான் வந்து பதில் சொல்லாம போயிட்டேன், அதை தூக்கி நீங்க எப்படி வந்து செய்தியில வந்து போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து நீட்டா சொல்லிட்டாரு. இப்ப உங்க மூஞ்சி தானே வந்து கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க மொபைலை தூக்கிட்டு போய் எல்லா செலிபிரிட்டி கிட்டையும் காலுங்க, ஒரே ஒரு மொபைல் மட்டும் எடுத்துட்டு போங்க, வேற வந்து கேமரா வேண்டாம், மைக் வேண்டாம், எதுவும் வேணாம், எத்தனை பேர் உங்களுக்கு பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்தியாவோட சூப்பர் ஸ்டார், வேர்ல்டு லெவல்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், நீங்க தூக்கி காமிக்கிற ஒரு மொபைலுக்கு அவர் எதுக்காக பதில் சொல்லணும்? இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்துல அந்த காக்கா கூட்டம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க, அரசியலுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க, இருந்தா கூட அவங்களுக்கு வந்து தலைவரை கொத்தி கொத்தி பாக்குறதுல ஒரு அல்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு. அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி, நீங்க வின் பண்ணியாச்சு, பதவிக்கு வந்தாச்சு, இனிமேலாவது புத்தி வரணும்ல. இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் வாயில வந்ததெல்லாம் பேசியாச்சு, கெட்ட வார்த்தை என்ன உண்டோ அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசியாச்சு. இப்ப நீங்க பதவியில இருக்கீங்க, பொறுப்புக்கு வந்தாச்சு, அப்பவாச்சும் உங்களுக்கு புத்தி வரணும்ல. அதையும் தலைவர் சொன்னார் பிரஸ் மீட்ல. என்ன சொன்னார் தெரியுமா? இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். ஓகே, அததான் சொன்னாரு. அதாவது என்ன அப்படின்னா, இனிமேலாவது ஒழுங்கா இருங்கடா அப்படிங்கறதான் டீசெண்டா தலைவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணாலும் வந்து அது விஜய் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே எதுவும் யோசிச்சு செய்யறது இல்ல. அவரை இஷ்டத்துக்கு யார் எழுதி கொடுக்குறாங்களோ அதை போய் பேசிட்டு வருவாரு, வீட்டுல வந்தமா ரெஸ்ட் எடுத்துமா இருப்பாரு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அதனால ரசிகர்களை சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னா தலைவன் வந்து எந்த வழியில போறானோ அந்த வழியிலதான் வந்து தொடர்களும் போவாங்க. அதுதான் இப்ப நம்மலாம் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டா பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவர் நம்மள வந்து அப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். வீட்டுல வளர்த்த விதம்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே. வீட்லயும் இப்ப வந்து யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்ல. நம்மலாம் வந்து வீட்டுல சொல் பேச்சு கேட்கறவங்க. இந்த தற்குறிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து வீட்டுல சொல் பேச்சு கேட்கறது இல்ல. அவங்க வந்து ஜெயிச்சோன்னு பேரண்ட்ஸையே கிண்டல் அடிச்சு அத்தனை பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அவங்களுக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை பெத்து வளர்த்து உங்களுக்காக அவ்வளவு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை வின் பண்ணிட்டான்னு உன்னுடைய சொந்த தாய் தகப்பனையே நீங்க கிண்டல் அடிச்சு போடுவீங்களா? அது சரி, அவங்க எந்த நடிகரை விரும்புறாங்கன்னா அவனே வந்துட்டு பெத்தவங்களை மதிக்கிறது இல்ல. அவர் மதிச்சாதானே இவங்க எல்லாம் மதிக்கிறதுக்கு, அவங்கள மாதிரி தானே இவங்களும் இருப்பாங்க. விடுங்க, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு நம்ம தலைவர் வந்து போய் சந்திச்சார் ஆஃப்டர் எலெக்ஷன். அதுக்கு வந்து நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவர் வந்து போய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அரசியல்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது இந்த ஒரு இன்சிடென்டே போதும். ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க சைட்ல பேசுறதுக்கு தலைவர் அவசியம் இல்ல, அவங்க சைட்ல பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சேர்த்து வைக்கிறதுக்கும் சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கும் சரி, அந்தந்த கட்சிகளுக்கு அதுக்கு உண்டான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு நான் போறேன், நான் டைரக்டா போய் பேசுறேன் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது சத்தியமா புரியாது. அவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அது புரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே சைடு வந்து தலைவர் எப்பவுமே வந்துட்டு போய் பேசுனது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. டிஎம்கேக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாரு. டிஎம்கே சைட்ல இருக்கிறவங்க கிட்ட தான் போய் பேசுவாரு. ஏடிஎம்கே சைட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் பேசினாலும் மரியாதை நிமித்தமாக ஏதாவது ஒன்று ரெண்டு பேசியிருந்தா கூட பர்சனலா இவர் போய் சப்போர்ட் பண்றது வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அது ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னு இருக்கும்போது டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிடுவார். அவங்க வின் பண்ணப்போலாம் வந்துட்டு போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க தோத்து போய் இருக்கும்போது நம்ம போய் பார்க்கணும், அதுதான் வந்துட்டு ஒரு பெரியவங்களுக்கு அழகு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அது விஷயமா தான் அவர் போய் பார்த்தாரு. அதுக்கும் வந்துட்டு விளக்கம் சொல்லிட்டாரு தலைவர் பிரஸ் மீட்ல. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை.
அது வந்து தெளிவுபடுத்துகிறார். பாத்தீங்களா? அதாவது என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கேக்கும் டிஎம்ஏக்கும் நான் தூது போகணும்ன்ற அவசியமே கிடையாது. அது வந்து எங்களுக்கு சாதாரணமா அரசியல் இப்ப நான் வந்து தலைவரோட ஃபேன். அதனால கூட நான் தலைவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைக்கலாம். சாதாரணமாவே டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தலைவரோட ஃபேன்ஸ் அல்லாதவர்கள். அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டாலே அரசியல் புரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இவர் வந்து தூது போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லவும் இல்ல. அதுக்கு நிறைய பேர் கட்சியில இருக்காங்க அப்படிங்கறத அவங்களே தெளிவா சொல்லுவாங்க. அரசியல் தெரியாதவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் வந்துட்டு எதையாவது உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி வந்து நம்ம கண்டுக்கல இது வரைக்கும். ஆனா அதுக்கும் வந்து தலைவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே இந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பேர் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அப்படின்னா வந்து முற்றுப்புள்ளி வச்சு பேசாம விட்டுட்டேன்னா நீ என்னெல்லாம் உருட்டிட்டு இருக்கியோ அதெல்லாம் உண்மைன்னு ஆயிரும். அவர் இந்த மாதிரி சொல்லல, அவர் கொஞ்சம் சாஃப்டா சொன்னாரு, நான் கொஞ்சம் காட்டமா சொல்றேன். அதாவது நீங்க என்னெல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உண்மையாயிடக்கூடாது இல்லையா, அதனால நானே வந்து சொல்றேன், நான் இப்படிதான் அப்படிங்கறது நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வந்து தலைவருக்கு எப்பவுமே உண்டு. ஜெயலலிதா இருந்தப்பவும் அப்படிதான் சொன்னாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தப்பையும் அவர் மனசுல பட்டதை சொல்ற தைரியம் அவருக்கு இருந்தது, ஸ்டாலின் அவர்கள் வந்தப்பையும் அவர் மனசுல என்ன படுதோ அதை அவர் சொல்லிடுவாரு. இப்ப வந்து விஜய் வந்தப்பையும் அவர் வந்து மனசுல என்ன படுதோ அதை வந்து சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு எப்பவுமே உண்டு. இன்னைய வரைக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு, அவர் மாறல. அவரை வச்சு மாத்தி மாத்தி, அதாவது என்ன சொல்றது, இந்த 5 டிகேட்ஸ் சொல்றாங்களே, 50 வருஷம் அவர் வந்து சினிமால இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 50 வருஷத்துல அவர் மேல எரியப்படாத கல்லே கிடையாது. அத்தனை பேர் வந்து அவர் மேல கல் எறிஞ்சிருக்காங்க, அத்தனை பேர் அவர் காலை வாரி விடணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி முயற்சி பண்ணவங்க எல்லாம் கடைசியில காணாம தான் போயிருக்காங்களே தவிர தலைவரை யாராலும் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நான் வந்து அவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னொரு கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கும் போது இதே உருட்டல் குரூப்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, போய் பொட்டி வாங்க போயிட்டாரு, பணம் வாங்க போயிட்டாரு. ஆக்சுவலி அங்க வந்து துக்கம் கேட்கறதுக்கு தான் போனாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா அங்க போய் துக்கம் கேட்கறதுக்காக போவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெளிப்படையாதான் நடக்கும். இறப்பு அப்படிங்கறது 4 வீட்டுக்குள்ள ரகசியமா வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அதுக்காக தான் அவங்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இவங்க உருட்டு வந்து போய் வந்து காசு வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு உருட்டு ஓட்டினாங்க. அப்ப இவர் வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம், விஜய் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு போய் சந்திக்க போனாரு, அதுக்கு நீங்க என்ன உருட்டுல, அதுக்கு என்ன உருட்ட போறீங்க? அதான் நான் வந்து ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த டிவிகே ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அவ்வளவுதான். அவங்க அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. சோ அவங்கள ஒரு ஆளா மதிச்சு நம்மளால பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பட் தலைவர் இந்த பிரஸ் மீட்டை எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய உருட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து பிரஸ் மீட்டே கொடுத்தாரு. இதுல வந்து இன்னொன்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாத்தியா பயந்துட்டாரு, அவர் படம் ரிலீஸே ஆக விடாம பண்ணிடுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம். உங்களால ஒரு மண்ணும் முடியாதுடா. எனக்கு வந்து கோவம் தான் வருது, வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அததான் வந்து எனக்கு யோசிக்க தோணுதே தவிர இவங்க ஏன் இவ்வளவு தற்குறியா இருக்காங்க அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கே தவிர வேற என்ன சொல்றது. ஒருத்தர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா அதுலயும் சொல்லியிருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிட்டாதான் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை. புரியுதுங்களா? அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாட் வச்சு அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, அவர் மாணிக்கமா வந்ததா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. அவர் எப்பவுமே பாஷாதான், பாஷாதான், வேறதான். அதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. சோ இதெல்லாம் வந்து சொன்னா இவங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சு அவர் ஏதோ ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஆனா தலைவருக்கு தெரியல, இவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது அப்படிங்கிறது தலைவருக்கு தெரியல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தலைவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா ஒரு 50% பொதுமக்களுக்காக கொடுக்குறாருன்னா ஒரு 50% எங்களுக்காக தான் கொடுப்பாரு. என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்காக தான் வந்துட்டு பிரஸ் மீட் அப்படிங்கிறத ஒரு 50% எங்களுக்கு, ஒரு 50% வெளியில இருக்கிறவங்க அப்படின்னு தான் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்றது. அப்படி பார்க்கும்போது ஒரு 50% எங்களுக்கு சொல்லியிருக்காரு,
என்ன அப்படின்னா இது வரைக்கும் நிறைய உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அதெல்லாம் வந்துட்டு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் நான் அந்த பிரஸ் மீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எங்களுக்கும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஓவரால் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியுது. என்ன அப்படின்னா, உருட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல, தற்குறி உருட்டுகள், அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னது, தற்குறின்னு சொல்லிட்டாங்க, சரி தற்குறின்னு சொல்றாங்களே அப்படின்னு ரோசப்பட்டாவது இவங்க வந்து சில இடத்துல புத்திசாலித்தனமா நடந்துக்குவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அது வந்து நடக்க மாட்டேங்குது. சரி ஓகே, அதை விட்டுருவோம், அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. இது வரைக்கும் அவங்க நம்மளை என்னெல்லாம் சீண்டுனாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தலைவர் பதில் சொல்லிட்டாரு, தெளிவா பதில் சொல்லிட்டாரு. பிரஸ் மீட் வச்சு பதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா, மத்தவங்க மாதிரி வந்துட்டு வீடியோ எடுத்து வெளியிடல, பிரஸ் மீட் பண்ணாம ஓடி ஒளியல, எல்லாத்தையும் பிரஸ் மீட் வச்சு தெளிவா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதையும் வந்துட்டு நக்கல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வேலை அதுதானே, அவங்களுக்கு தெரிஞ்சதே அதுதான். பெத்தவங்களையே வந்து மதிக்காத பசங்க வந்துட்டு வேற யாரை மதிப்பாங்க சொல்லுங்க? பெத்தவங்களே மதிக்காம தெரியறவங்க தான் இந்த டிவி கேக்காரங்க. சோ அவங்க வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க, யார பேசினாலும் தேவையில்லாத வார்த்தைகள் தான் பேசுவாங்க. சோ அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ண வீடியோஸ்ல போய் நம்மளுடைய ரசிகர்கள் கமெண்ட்ஸ் பண்றதை நான் பாக்குறேன். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க பக்கம் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு நம்மளுடைய தரத்தை நம்ம தாழ்த்திக்கிற மாதிரி, அவங்க கமெண்ட்டுக்கு நம்ம போய் ரிப்ளை பண்றது நம்மளுடைய தரத்தை நம்ம தாழ்த்திக்கிற மாதிரி. அதை எப்பவுமே செய்யாதீங்க. அவங்க உருட்டுறாங்க, உருட்டிட்டு போட்டோம், அவ்வளவுதான். அவங்க உருட்டுறாங்கன்றது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரியுது. இது வரைக்கும் தெரியல. நிறைய பேர் வந்து நடிகர் நடிகர் நடிகர்னு பின்னாடி போனாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாளா அவங்க உருட்டு வேலை தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பதவிக்கு வர வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்பதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முழுசா அவங்க முகத்துல கிளியட்டும், அதை அவங்களே கிழிச்சுப்பாங்க. அதை நம்ம கிழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தலைவர் படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, நம்ம தலைவர் சொன்ன வழியில நல்லபடியா குடும்பத்தை கவனிச்சோமா, நம்ம வந்து நல்ல வழியில நம்மளை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டோமா, ஸ்பிரிச்சுவல் வழியில போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் வழியில போனோமா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணுமே தவிர தற்குறிகளுக்கும் உருட்டுகளுக்கும் போய் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஓவராலா சேர்த்துதான் இதுல வந்து சொல்லியிருப்பாரு. இதுல 2 இடத்துல வந்துட்டு தலைவர் ஒரு விஷயம் பண்ணாரு, சம்பவம் பண்ணாரு. கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி ஒருத்தர் கேட்கும் போது அவர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறுவிட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். சார், இந்தியா லெவலில் திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு. அதாவது என்னன்னா, இஷ்டத்துக்கு கேள்விட்டா நான் பதில் சொல்லணுமா? அதுதான் ஏற்கனவே அப்பதான் அந்த இதுக்கு முழுசா விளக்கம் சொல்லி முடிச்சிருந்தாரு. திரும்ப 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 பண்றது, அதாவது இதுதான் இவங்க வேலை. சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எப்ப பாரு சொரிஞ்சு விட்டுட்டே இருக்கணுமா அப்படிங்கறதுதான் தலைவர் வந்து அப்படி சிப்படா அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் டீசெண்டா பண்ணிட்டாரு தலைவர். நான் வந்து பூ அப்படின்னு துப்பி விடுற மாதிரி நம்ம பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அததான் வந்து டீசெண்டா தலைவர் பண்ணியிருக்காரு. நம்மளும் அந்த மாதிரி உருட்டுகளுக்கெல்லாம் வந்து உருட்டு பதிவுகளுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த மாதிரிதான் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எதுக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தலைவர் இருக்காரு, தலைவரோட படங்கள் இருக்கு, நம்ம வழி தனி வழி. அந்த வழி வேணாம், நல்லா இல்ல, அதுக்கு இனிமே நம்ம போக வேணாம். அது வந்து சாக்கடை ஆயிடுச்சு. சாக்கடைக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம வழியில, நம்ம ஸ்பிரிச்சுவல் வழியில நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? இதான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த பிரஸ் மீட் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய கழுவுபடியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.